தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நடிப்புல டைரக்டர் பாண்டியராஜ் இயக்கத்துல வெளியாகி இருக்கிற தலைவன் தலைவி திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எம்ஏ முடிச்ச ஒரு பொண்ணுக்கும் ஒரு 10வது பாஸ் ஆகாத ஒரு பரோட்டா மாஸ்டருக்கும் ஒரு கல்யாணம் பேசுறாங்க, ஒரு சம்பந்தம் பேசுறாங்க. பொண்ணுக்கும் பையனுக்கும் ரொம்ப பிடிச்சது, அவங்க கல்யாணம் பண்ணிடுறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்புக்குள்ள எக்ஸ்ட்ரா 2 பேர் தலையிடுறாங்க. யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, பையனோட அம்மா, இங்கிட்டு பொண்ணோட அம்மா. அவங்கள தாண்டி ஒரு 2, 3 பேர் இந்த மாதிரி தலையிடுறாங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இப்படி தேவையில்லாத தலையீடுகளால் அவங்களுக்குள்ள அதிகமாக சண்டைகள் ஏற்படுது. இந்த சண்டைகள் வந்து விவாகரத்து அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிற்கிது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களோட காதல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சா இல்லை அங்கேயே முறிஞ்சுதா அப்படின்றது தான் இந்த பேசிக்கான கதைக்களம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்பே நிறைய பேருக்கு ஒரு ஹைப் ஏற்பட்டிருக்கும். அந்த கான்செப்டாக இருக்கட்டும், இல்லை அந்த காம்போவாக இருக்கட்டும், விஜய் சேதுபதி, நித்யா மேனன் காம்போவாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பாட்டு, அந்த லே 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 அந்த பாட்டும் ஓரளவுக்கு ஒரு ஹைப்பை ஏற்படுத்திச்சு இந்த படத்து மேலே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த எதிர்பார்ப்போடு போய் படத்தை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டைரக்டர் பாண்டியராஜ்கிட்ட என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி பேக்கான ஒரு காமெடி கான்செப்டில் ஒரு கதையை தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அதை அவர் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாரா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அது எதற்கும் துணிந்தவன் அப்படின்ற படத்தில் அவர் ஒரு தோல்வியை சந்திச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் அவர் மீண்டிருக்காரா இல்லையா அப்படின்னா, கண்டிப்பாக மீண்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா, இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் யாரை பற்றி பேசணும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஹீரோயின் 2 பேரை பற்றி தான், விஜய் சேதுபதியும் நித்யா மேனன். அவங்க நடிப்பை பற்றி நம்ம எனக்கு தெரிஞ்சு சொல்லவே தேவையில்லை. அவங்க ஒவ்வொரு படத்துலையும் வந்து அவங்க எவ்வளோ நடிப்பில் கை தேர்ந்தவங்க அப்படின்றத நிரூபிச்சிட்டே இருக்காங்க. இந்த படத்துலையும் அவங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணல, திருப்பியும் நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு காமெடியான ஒரு கப்புலா, ஒரு ரக்கடான லவ் ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ரக்கடான கப்புலா. அவங்க கொஞ்சம் குழாவறதா இருந்தாலும் சரி, இல்லை சண்டை போட்டு மாறி மாறி கத்திக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைனா கண்ணீர் விட்டு நம்ம அழுகிறதா இருந்தாலும் சரி, நம்மளை அந்த படத்தோட நம்ம இணைஞ்சு அந்த படத்தோட இம்மர்ஸ் ஆகுறதுக்கு அவங்களோட நடிப்பு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்கள தாண்டி யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமான கேரக்டர்ஸில் தீபா பண்ணியிருக்காங்க, அப்புறம் காளி வெங்கட் பண்ணியிருக்காங்க, செம்பன் வினோத் பண்ணியிருக்காங்க. இப்படி நிறைய கேரக்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே முக்கியமான ரோலும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்துட்டு போகிற சீன் இல்லாமல் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்து, அந்த கேரக்டருக்கு ட்ரூவாகவே அதை எழுதி, ஸோ ரொம்பவே அழகாக காமெடிக்காக எல்லா கேரக்டரையுமே பயன்படுத்தி இந்த படத்தில் ஒரு வெற்றி கண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஹீரோயினை தாண்டி முக்கியமான ஒரு ஆக்டிங்கில் நம்ம பேச வேண்டிய ஆளாக இந்த படத்தில் யார் இருக்கான் அப்படின்னா, தீபா இருக்காங்க. அவங்க நிறைய படத்தில் அவங்க நான் பார்த்துருக்கோம். அவங்க காமெடி ரோலாக இருந்தாலும் சரி, சென்டிமெண்ட் ரோலாக இருந்தாலும் சரி, அதை ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க. இந்த படத்துலையும் ஒரு இரிட்டேட்டிங் அம்மாவாக தான் அதில் இருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக டெலிவரி பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அவங்களோட பொண்ணா ரோஷினி ஹரிப்பிரியன் நடிச்சிருக்காங்க. நம்ம சீரியல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அவங்க இதில் நடிச்சிருக்காங்க. அவங்களும் வந்து ஒரு இரிட்டேட்டிங் சிஸ்டராக தான் இருப்பாங்க. அவங்களோட கேரக்டர் ஏற்கனவே நம்ம 2, 3 படங்கள் அவங்கள பார்த்துட்டோம். எல்லாத்துலேயுமே ஒரு ஷேடியான கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் அவங்க நானும் ஆளுதாண்டா அப்படின்ற மாதிரி அவங்களோட நடிப்பு திறமையை ஒரு படங்கள்லேயே அவங்க காமிச்சிட்டே தான் இருக்காங்க. இந்த படத்துலையும் அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தில் ரொம்ப அழகாகவே பொருந்தி இவங்க 2 பேருமே ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டிங் டெலிவரியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ரொம்ப குட்டி ரோலாக இருந்தாலும் ஒரு கப்பல் வருவாங்க, காளி வெங்கட்டும் நந்தினியும் வருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப சின்ன ரோல் தான் படம் ஃபுல்லாக, ஆனால் ஆல்மோஸ்ட் வருவாங்க. ஆனால் அந்த கேரக்டரையும் அவங்க 2 பேருமே ரொம்ப டீப்பாகவும் அந்த கேரக்டர் அவங்க ஏன் அந்த படத்தில் அந்த ரோலை பண்ணுறாங்க அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாகவே அழகாகவே டெலிவரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நான் நிறைய விஷயங்களை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படின்றக்காக உங்களுக்கு மறைமுகமாக சொல்லிருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியலாம். நான் அவங்களுமே வந்து எல்லா கதாபாத்திரங்களும் எப்படி ரொம்ப அழகாக டெலிவரி பண்ணி மனசில் நிற்கிறாங்களோ, அதே மாதிரி அந்த 2 கேரக்டருமே வந்து நம்ம மனசில் நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் மொட்டை போடுறதுக்காக மட்டுமே வந்து ரொம்ப பெரிய சிக்கலில் மாட்டிக்கிற நம்ம சென்ட்ராயனும் ரொம்ப நல்ல ஒரு டெலிவரி பண்ணியிருப்பாரு. ஆரம்பத்துலேருந்து அவர் கடைசி வரை வருவார். அதான் அந்த படத்தில் எல்லா கேரக்டருக்குமே டைம் கொடுத்து ஒரு கேரக்டராக எழுதி படம் ஃபுல்லாகவே நகர்றதுக்கு அவங்களோட இம்பார்ட்டன்ஸ்க்காக நேரம் கொடுத்து ரொம்ப அழகாகவே இந்த படத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பேஸை இந்த ஆக்டர்ஸும் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதில் சென்ட்ராயனும் ஒரு ஆள். முக்கியமாக பாபா பாஸ்கரும் அந்த படத்தில் ஒரு நல்ல ரோலுக்கு, ஒரு காமெடி ரோலுக்காக வந்திருக்காரு. அவரோட என்ட்ரியும் சரி, அவரோட கேரக்டரும் சரி, கிளைமேக்ஸில் அது கை கொடுக்குற விதமும் சரி, ரொம்பவே பிரமாதமாக பண்ணிருந்துச்சு. நம்ம பாபா பாஸ்கரை ஆல்ரெடி நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். அவர் முக்கியமான ரோல்கள்லாம் பண்ணிருக்காருன்னு. போன படத்தில் மாமனில் வந்து கொஞ்சம் சீரியஸான ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் அதை தாண்டி ரொம்ப காமெடியான ரோலில் அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. இது ஒரு காமெடி படம் தான் இல்லையா? காமெடி எல்லாருமே காமெடி பண்ணிருப்பாங்க. ரொம்ப சீரியஸான சிச்சுவேஷன் தான் இது. ஒரு டைவர்ஸ் ஆக போகுது 2 பேருக்கு. யாராவது காமெடி பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது காமெடியான படம் தான். காமெடியாக தான் போயிட்டு இருக்கும். அதில் எல்லாருமே காமெடி பண்ணிருப்பாங்க. அதில் யோகி பாபு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்காரு. படம் ஸ்டார்டிங்கே அவர்கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகும். அது படம் ஃபுல்லாக வந்து அந்த குடும்பத்தோட அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அந்த கப்புள்னால அவர் எவ்வளோ சிக்கல்களுக்கு உள்ளாகிறாரு அப்படின்றதெல்லாம் சின்ன சின்ன இடங்களில் 2, 3 டைலாக் தான் வந்து போட்டு போவார். ஆனால் அது எல்லாமே தியேட்டரில் முக்கால்வாசி இல்லை, எல்லா ஜோக்ஸுமே அவரோட இது ஒர்க் அவுட் ஆகி தியேட்டரை நல்லா சிரிச்சிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ அடுத்ததா முக்கியமா நம்ம பேச வேண்டிய ஆள் வந்து நம்ம டைரக்டர் பாண்டிராஜ், ரைட்டர் அண்ட் டைரக்டர். அவர் தான் எழுதி இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த ஒரு சிம்பிளான ஒரு கதைய ரொம்ப ஒரு மிதமான எந்த ஒரு பரபரப்பும் இல்லாம ரொம்ப சாஃப்ட்டா ஒரு லைட் ஹார்ட்டடா போகக்கூடிய இந்த ஒரு கதைய ரொம்ப அழகா எழுதி, ரொம்பவே அழகா திரையில குடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாரி எல்லா கேரக்டருக்கும் அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் குடுத்திருக்காருன்றதுல அது சாதாரண விஷயம் இல்ல. எல்லாத்துக்கும் டைம் குடுத்து அந்த கேரக்டர் வந்து அந்த கதையில என்னென்ன ரோல் ப்ளே பண்ண போகுது, அது எப்படி இந்த கதைய அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்றதெல்லாம் யோசிச்சு ரொம்ப அழகா எழுதி எல்லா ஆக்டர்ஸுமே எந்த பாரபட்சமும் இல்லாம அவங்களுக்கு வந்து ஒரு அழகா எழுதி அந்த ஆக்டிங்க அவங்கள்ட்ட வந்து வாங்கி ஒரு நல்ல பேக்கா அந்த படத்த குடுத்திருக்காரு. ஹீரோ கேரக்டர் அவரு எழுதின விதம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். விஜய் சேதுபதி ஆல்ரெடி நம்ம இந்த கேரக்டர்ல பார்த்த மாரியே இருக்கும். ஆனா அது கொஞ்சம் புது கேரக்டர் தான். எப்படின்னா ரகடான ஆளு, ஆனா கொஞ்சம் சாஃப்ட்டான ஆளு. கிட்டத்தட்ட லவ்வுன்னு வரும்போது கொஞ்சம் வெகுளியான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். பேரரசி அந்த பொண்ணு பேரு. ஸோ அந்த பொண்ண வந்து உருகி உருகி லவ் பண்ணுவாரு. அவங்களுக்குள்ள வர்ற சண்டையில கத்தி சண்டை போடுவாரு. கோவமும் சரி, ஒரு காதலையும் சரி, ரொம்ப அதீதமா காட்டக்கூடிய ஒரு கதாபாத்திரமா அவர் எழுதியிருப்பாரு. அது அழகா விஜய் சேதுபதி இருந்து அது அழகாவும் வாங்கியிருப்பாரு. அதே மாரி தான் ஹீரோயினுக்கும். அவங்களும் அப்படிதான் நல்லா லவ் பண்ணுவாங்க. ஆனா சண்டைன்னு வந்துட்டா ரொம்ப சண்டை போடுவாங்க. சில சண்டைகள் வந்து நம்மளுக்கு ஒரு மாரி தெரியலாம். என்ன இதுக்கு போய் ஏன் இவ்ளோ கத்தி சண்டை போடுறாங்க அப்படின்னு நம்ம சில காட்சிகள்ல தோணலாம். ஆனா அதையுமே வந்து கொஞ்சம் காமெடியா மாத்தி அது ஒரு குறையா நம்ம கண்ல படாத மாரி அவரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது அவரோட ஒரு பிளஸ்ல அதுவும் ஒரு விஷயம். அவரோட படங்கள்லாம் வந்து இன்னும் வரை நம்ம சில முக்கியமான படங்களா பசங்க, அப்புறம் கடைக்குட்டி சிங்கம் இதெல்லாம் இன்னும் வரை டிவில போட்டா நம்மலாம் உட்காந்து ஜாலியா பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் அவரு சில படங்கள்ல அந்த மாரி படங்கள் குடுக்கலன்றது ஒரு ஒரு சின்ன மிஸ்ஸிங்காவே நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாரி படங்கள் அவர்ட்ட இருந்து வரல அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ அவரோட அந்த வரிசையில இந்த படம் சேர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம தாராளமா சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுல் காமெடி பேக்டா நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வர மாரி ரொம்ப பரபரப்பா, இல்ல ரொம்ப சீட் எட்ஜில உட்காந்து பார்க்குற மாரியோ, இல்ல நம்ம விழுந்து விழுந்து உருண்டு உருண்டு சிரிக்கிற அளவுலயோ இல்லன்னா கூட, நம்ம போய் உட்காந்து நல்லபடியா எந்த ஒரு கவலை எல்லாத்தையும் மறந்து, நல்லா ஜாலியா சிரிச்சுட்டு வர்ற மாரியான ஒரு சூப்பரான ஒரு பேக் அவர் குடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நீங்க கண்டிப்பா ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு பேக்கா தான் அத டெலிவரி பண்ணியிருக்காரு. அவர் ஆல்ரெடி ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அந்த மாரியான படங்கள குடுக்குறதுல அவர் ஸ்பெஷலிஸ்ட்னே நம்ம சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுல அவர் ஒரு கம்பேக் குடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னதான் வந்து இது ஒரு ஒரு காதலர்களுக்குள்ள பெரிய சண்டையாகி அந்த சண்டை ரொம்ப முத்தி போய் அந்த சண்டைகள் வந்து ஒரு டைவர்ஸ் அளவுக்கு வந்து நின்றாலுமே கூட அதை வந்து எந்த ஒரு சீரியஸ்னஸும் இல்லாம நம்ம ஒரு அட்வைஸா இல்லாம அது ஒரு காமெடியா ரொம்ப அழகா கொடுத்திருந்தது. இந்த படத்தோட இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னதான் வந்து ஆரம்பத்துல இருந்து படம் ஒரு காமெடியாவே நகர்ந்துகிட்டு இருந்தாலும், எல்லாருமே காமெடி பண்ணிட்டே இருந்தாலும், இந்த சண்டை வந்து பெரிய சண்டையா இருந்தாலுமே அதையும் நம்ம காமெடியா காமிச்சிட்டே இருந்தாலும், அந்த கடைசியா கிளைமேக்ஸ்ல அந்த பிரிஞ்சு வாழ்ற அந்த ஒரு கஷ்டம் இருக்கு இல்லையா? அது ரொம்ப கம்மியான டைம்ல தான் அவரு காமிச்சிருப்பாரு. மிஞ்சி போனா ஒரே ஒரு பாட்டு அப்படிதான் காமிச்சிருப்பாரு. எப்படி ஒய்ஃப் இல்லாம அவர் எப்படி கஷ்டப்படுறாரு, அவர் இல்லாம ஒய்ஃப் எப்படி கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரியான ஒரு சின்ன இதா காமிச்சிருப்பாரு. அவ்வளவு நேரம் நம்மள சிரிக்க வச்சுக்கிட்டு இருந்த அந்த 2 கேரக்டரும் வந்து அந்த அந்த ஒரு பாட்டுல, அந்த ஒரு சின்ன சீன்ல வந்து நம்மள ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. ச்சே ஆமால்ல கஷ்டப்பட்டு தானே இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைச்சிரும். அது ஆக்டிங்கா அவங்க டெலிவரி பண்ண விதமும் ஒரு சரி, இத எழுத்தா அவர் எழுதி அத கரெக்ட்டான இடத்துல வச்சதும் சரி, இந்த படத்துக்கு ஒரு ரொம்ப பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்க்குள்ள அந்த 2 பேர தாண்டி வேற ஒருத்தவங்களோட தலையீடு எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறலாம் அப்படின்றதையும், அவங்களால நம்ம மாறாம நம்மளோட பார்ட்னர புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் ரொம்ப அழகாவே வந்து பாண்டியராஜ் இந்த படத்துல குடுத்திருக்காரு. அடுத்ததா இந்த படத்துல நம்ம யார பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் எம். சுகுமார் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. அவரு ரொம்பவே அழகா பண்ணியிருக்காரு அப்படின்றது எந்தெந்த சீன்கள்ல தெரியும் அப்படின்னா, ஃபைட் சீக்வென்ஸ்ல தெரியும். அப்புறம் லவ் சீன்ஸ்ல அவங்கள காமிக்கிற அந்த அழகான காட்சிகள்ல தெரியும். அதுக்கப்புறம் முக்கியமா இவங்க ஹோட்டல் நடத்துவாங்க. பரோட்டா கடைலாம் வச்சிருவாங்க. இவர் பரோட்டா போடுறது தான் ஃபேமஸே. ஸோ அந்த பரோட்டாவ காமிக்கிற விதமா இருக்கட்டும், அதுக்கு சிக்கன் கிரேவிலேருந்து, குடல்லேருந்து, நண்டுலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இது காமிப்பாங்க. அத பார்க்கும்போது நம்மளுக்கே சாப்பிடணும்னு தோணும். ஸோ அத ரொம்ப அழகா காமிச்ச விதங்கள்ல எம். சுகுமாரும் ஒரு ஒரு சூப்பரான ஒர்க் அந்த படத்துக்கு குடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா இவர பத்தி நம்ம சொல்ல தேவையில்ல. ஆல்மோஸ்ட் ஆனாலும் இந்த படத்திலேயே அவர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காருன்றத பதிவு பண்ணி ஆகணும். யாருன்னு பார்த்தா நம்ம சனா ப்ரோ. இந்த படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருந்தாலும் சரி, பாடல்களா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அவரோட ஸ்டைல்ல எந்த ஒரு குறையும் இல்லாம ரொம்பவே அழகா குடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஃபைட் சீக்வென்ஸுக்கு அவரோட மியூசிக் கண்டிப்பா உதவி இருந்துச்சு. லவ் சீக்வென்ஸுக்கு அவரோட லவ் சாங்ஸ் தாராளமா உதவி இருந்துச்சு. முக்கியமா அந்த பாட்டு இருக்கு இல்லையா? அப்படியே அந்த தலையாட்டிட்டு அந்த பொண்ணு பாடுச்சு. அது என்ன பாட்டு? அந்த லே 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 அது அந்த பாட்ட போட்டு அவங்க 2 பேரும் கொஞ்சிக்கிற சீன்ஸ்ல நம்மளுக்கே கொஞ்சம் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளும் லைட்டா தாளம் போட்டுக்கிட்டு அத ரசிக்கிற மாரியான குடுத்ததுக்கு அந்த மியூசிக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, இந்த தலைவனும் தலைவியும் நம்ம கண்டிப்பா குடும்பங்களோட போய் நல்லபடியா என்ஜாய் பண்ணி, சிரிச்சுட்டு, நல்லா ரிலாக்ஸ் ஆயிட்டு வர வேண்டிய ஒரு படமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாரி படங்களுக்கு தான் இப்ப நம்ம ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருந்தோம்னு சொல்லலாம். இந்த மாரி படங்கள் வர்றதே ரொம்ப ரேரா தான் இருக்கு இல்லையா? ஸோ இந்த படம்
நம்ம எதிர்பார்த்ததை நல்லபடியாக பூர்த்தி பண்ணி எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் ரொம்ப ஒரு சூப்பரான பேக்காகவே கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக போய் இந்த படத்தை தியேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.